ஹாய். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்போ ரீசென்ட்டா ஒரு 2 ஆர் 3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவர் சிஸ்டர் ஒருத்தங்க, "சிஸ்டர் உங்களோட பேர்ல ஒரு ஃபேக் ஐடி ஒண்ணு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபேக் ஐடில போயிட்டு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். என்னோட ஃபோட்டோஸ் போட்டு, "நீங்க தேவையில்லாம வந்து பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு, "சாரி சிஸ்டர் இனிமே பண்ண மாட்டோம்ன்னு" சொல்லிட்டு எனக்கு வந்து திரும்ப ரிப்ளை வந்துச்சு. ஃபோட்டோஸுமே வந்து மாத்தியிருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஃபேக் ஐடி, அதே கற்பகம், பிளாக்கி இன்னும் சம்திங் நான் என்னென்ன ஐடி அப்படின்றத நான் உங்ககிட்ட மென்ஷன் வந்து பண்றேன். அந்த ஐடியில இருந்து யாராவது என்னோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு யாராவது பேமெண்ட் கொடுங்க அந்த மாதிரிலாம் எதாவது கேட்டால் தயவு செஞ்சு யாருமே பேமெண்ட் வந்து கொடுக்காதீங்க. ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி என்ன ரீசன் சொல்லி பேமெண்ட் கேட்டாலும் தயவு செஞ்சு பேமெண்ட் எதுவுமே நீங்கள் அனுப்பாதீங்க. அப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது. நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அந்த ஐடியை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அந்த 4 ஐடியுமே மென்ஷன் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் ரிப்போர்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா தயவு செஞ்சு ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க. நானுமே சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வேலை எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அந்த ஐடி பிளாக் வந்து ஆகிடும். உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.